ரீசெண்டாக ChatGPTல கொடுத்த புது அப்டேட்டை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஃபேக்கான கவர்மெண்ட் ஐடிஸ் எல்லாம் கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்துருந்துச்சு. ஸோ இது ரொம்பவே ஒரு சீரியஸான இஷ்யூ அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பர்ட் எல்லாமே சொல்லியிருந்தாங்க. பட் நான் பார்த்தீங்கன்னா இதை ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் என்னோட ஃப்ரீ வெர்ஷன் ChatGPTல நம்மளோட மகாத்மா காந்திஜி பேரில் ஒரு ஆதார் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணேன். பட் ஃப்ரீ வெர்ஷனில் நம்மளுக்கு வரல, வெறுமனே பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட் மட்டும் தான் வந்துச்சு. சரி ஓகே, பெய்டு வெர்ஷனில் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ChatGPTயோட புது 4.5 மாடலில் ட்ரை பண்ணி பார்த்துருந்தோம். அதில் ஆக்சுவலாக ஃபோட்டோஸ் எல்லாமே கிரியேட் ஆயிருச்சு, பட் டிஸ்பிளே பண்ண முடியல. அந்த இடத்துல ஒரு எரர் மெசேஜ், இந்த மாதிரி கவர்மெண்ட் ஐடியெல்லாம் டிஸ்பிளே பண்ண முடியாது, இட்ஸ் அகைன்ஸ்ட் லா அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் வந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ChatGPTயோட எல்லா மாடல்லையும் நான் ட்ரை பண்ணி பார்த்திருந்தேன். ChatGPT 3.0, 3.0 மினி, 4.0, 4.0 மினி எல்லாத்துலயுமே ட்ரை பண்ணி பார்த்தாச்சு. ஃபைனலா பாத்தீங்கன்னா ChatGPTயோட 1 மாடல்ல ஒரு ஐடி ப்ரூஃப் கிரியேட் ஆச்சு. ரொம்ப ஒரிஜினலாக இருந்துச்சு வித் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறதோட. பட் கீழே பார்த்தீங்கன்னா இது அஃபிஷியல் ஐடி ப்ரூஃப் கிடையாது அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் ஆகி வந்துச்சு. ஸோ இட்ஸ் சேஃப் நோ, அதனால இப்போதைக்கு இதனால பிரச்சனை இல்லை. பட் இந்த ஒரு இஷ்யூ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அண்ட் ஆல்சோ நாங்கள் கூகுள் பாடு அதுக்கப்புறம் ஒரு சில ஏரியில் ட்ரை பண்ணி பார்த்துருந்தோம், எதுலையுமே நமக்கு ஆதார் வரல. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி.